எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் எல்லாம் சிறப்பாக எழுதிருப்பீங்க. அடுத்து குரூப் 2க்கு கேப் விடாமல் படிச்சுட்டு இருப்பீங்க. விஸ்டமில் ஒரு டெஸ்ட் ஷெடியூல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பார்ப்போம். மொத்தம் 28 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 28 டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, எக்ஸாமில் கேட்குற மாதிரியே 200 கொஸ்டின் இருக்கும். பொதுத்தமிழில் 100 கேள்வி இருக்கும், மேக்ஸில் 25, ஜிஎஸில் 75 கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். பொதுத்தமிழில் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். 6வது புக்கில் ஃபுல் புக்கு, பழைய புக்கில் 30, புது புக்கில் 70ங்கிற மாதிரி இருக்கும். 6, 7, 8ல் மட்டும் உங்களுக்கு ஃபுல் புக்காகவே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதில்ல. 9th 10th அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. 11th வந்து கண்டிப்பாக ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அதனால் 6, 7, 8ல் ஃபுல் புக்காக எழுத போகிறோம். 9, 10ல் இயல் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ தமிழ் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து மேக்ஸும் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பேஸ் பண்ணி டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். திருக்குறளில் கண்டிப்பாக 5 கேள்வி வச்சிருவோம். ஏன்னா யூனிட் 8லையும் கேள்வி கேட்குறாங்க, தமிழ்லையும் பொது தமிழ்லையும் கேள்வி கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் 5 கேள்வி இருக்கும். சயின்ஸில் இருந்து மொத்தம் இந்த லாஸ்ட்டாக குரூப் 4ல் கூட 9 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 9th 10th மட்டும் நல்லா படிச்சிங்கனாலே 8 கேள்வி போடலாம். 11th ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 6, 7, 8ல் பெருசாக சயின்ஸில் கேள்வி வர்றதில்லை. இருந்தாலும் டெஸ்ட்டில் சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு டைம் படிச்சுக்கலாம். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு டாப்பிக்கும் கொடுத்து ஸ்கூல் புக்கையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.